இந்தியாவினுடைய டிஆர்டிஓ ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலை, இந்தியாவாலே தயாரிக்கப்பட்ட ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலை சக்ஸஸ்ஃபுல்லாக சோதித்து பார்த்து விட்டோம் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹைப்பர்சோனிக் மிசைல் அதுவும் இந்தியாவால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி இருந்த உண்மைகள் என்ன? எத்தனை நாடுகளிடம் இதே மாதிரி ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படிங்கிறது இருக்குது? இதுக்கு முன்னாடியே இந்தியாவிடம் ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துச்சா? அதென்ன பாலிஸ்டிக்ஸ் மிசைல்? பாலிஸ்டிக்ஸ் மிசைலும் ஹைப்பர்சோனிக் தானே சொல்லுவாங்க. அப்போ அதுக்கும் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணதுக்கும் என்ன வித்தியாசம்? பல கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பொதுவாக மிசைல் பற்றிலாம் நம்ம அதிகமாக படிச்சிருக்கோம். அதுலேயும் குறிப்பாக பாலிஸ்டிக்ஸ் மிசைலை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். இந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல இருந்து ஏவி விடுவாங்க. அதனுடைய டார்கெட் அப்படிங்கிறது லாக் செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த டார்கெட்டுக்கு இந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைல் எவ்வளோ உயரமாக பறக்கணும், அப்படி உயரமாக பறந்த பிறகு மறுபடி அதனுடைய அட்மாஸ்பியரில் நுழைந்து எந்த டார்கெட் எப்படி அழிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ப்ரீ ப்ரோக்ராம்டு தான். அப்போது இந்த உயரமாக பறப்பதிலிருந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது வரைக்கும் ப்ரீ ப்ரோக்ராமபிள் செய்து வைத்திருந்தது அப்படின்னு சொல்லி பாலிஸ்டிக்ஸ் மிசைலை நம்ம சொல்கிறோம்ல. இதில் 3 ஸ்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது பூஸ்டிங் ஸ்டேஜ், அப்படி இல்லைனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது மிட் கோர்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் டெர்மினல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூஸ்டிங் அப்படி இல்லைனா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம்ல, இங்கேருந்து தான் ஒரு மிசைலுக்கு என்னென்ன இன்புட் கொடுக்கணுமோ அதெல்லாமே சரியாக கொடுத்துருப்பாங்க. நான் சொல்கிறது பாலிஸ்டிக்ஸ் மிசைல். அதாவது அந்த மிசைல் எவ்வளோ தூரம் போகணும், எவ்வளோ உயரம் இருக்கணும், அந்த உயரத்துலேருந்து அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த ஸ்பீடில் போகணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இல்லாட்டி பூஸ்டிங் ஸ்டேஜில் கொடுத்துருவாங்க. அடுத்ததாக மிட் கோர்ஸ். இந்த மிசைலை, பாலிஸ்டிக்ஸ் மிசைலினுடைய பாத்தை எங்கே வச்சு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அதனுடைய மிட் கோர்ஸ் அந்த ஒரு ஸ்டேஜில் வச்சு அதனுடைய டார்கெட்னுடைய லொக்கேஷன் மாறிச்சுன்னா சின்னதாக ஸ்லைட்லி ஒரு டிஃப்ரெண்ட்டை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக டெர்மினல் ஸ்டேஜ். எந்த விதமான ஒரு டேட்டா மோடிஃபிகேஷன் அப்படிங்கிறது டெர்மினல் ஸ்டேஜில் இருக்கவே இருக்காது. ஒருவேளை டார்கெட் நகர்ந்து சென்றாலும் இந்த டெர்மினல் ஸ்டேஜில் இந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைல் எங்கே வந்து விழுன்னு நினச்சிருந்தோமோ அங்கே தான் போய் விழும். அப்போ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னொரு மிசைல் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்குல்ல, மிசைலை அழிக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறையவே இருக்குது. அது கண்ணிலையும் சிக்கிடக்கூடாது. இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில தான் இந்த உலகம் முழுவதுமாக வந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாலிஸ்டிக்ஸ் மிசைலு ஒரு விதத்தில் ஹைப்பர்சோனிக் மிசைல் தான் அப்படிங்கிறது யாராலையுமே மறுக்கவே முடியாது. அதுலேயும் குறிப்பாக இந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைல் அதனுடைய மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய ரேஞ்ச் 1000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைலாக இருக்கட்டும், இல்லாட்டி இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக்ஸ் மிசைல் ICBM அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, 5500 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடிய இந்த ICBMஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே Mach 5 அப்படிங்கிற ஸ்பீடை விட கூடுதலான ஸ்பீடில் தான் போகும். ஸோ இந்த Mach 5 அப்படிங்கிற ஸ்பீடு தான் ஹைப்பர்சோனிக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். அதை விட கூடுதலான ஸ்பீடு தான் ஹைப்பர்சோனிக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிசைல்ஸில் மீடியம் ICBM அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் தான். அப்படின்னா இந்தியா இப்போ டெஸ்ட் பண்ண மிசைல் ஹைப்பர்சோனிக் மிசைல் இல்லையான்னு கேட்டால் ஹைப்பர்சோனிக் மேனுவரிங் மிசைல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேனுவரிங் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை க்ரூயிஸ் மிசைல் அப்படின்னு சொன்னால் கூட மேனுவரிங் பவர் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். குறித்து வச்சுக்கோங்க, மேனுவரிங். ஸோ இந்த மேனுவரிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு மிசைல் அதனுடைய பூஸ்டிங் ஸ்டேஜை கடந்து மிட் கோர்ஸ், கடைசியாக டெர்மினல் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த டெர்மினல் ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி வர அந்த மிசைலால் அங்கிட்டு இங்கிட்டுன்னு டைரக்ஷனை மாற்ற முடியும், இல்லாட்டி அதனுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய Mach 5 ஸ்பீடை விட அதிகமான ஸ்பீடு இருக்கக்கூடிய மிசைல்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹைப்பர்சோனிக் மேனுவரிங் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு ஹைப்பர்சோனிக் மேனுவரிங் மிசைல் அப்படிங்கிறத இந்தியா கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்தியாவை உருவாக்கிட்டாங்கன்னா இந்தியா ஒரு எலைட் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, அதன் பிறகு இந்தியா, அதுக்கு கீழே தான் இஸ்ரேல், பிரான்ஸ், UK, இன்னும் சில நாடுகள் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படிங்கிறத அவங்களே உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படின்னு சொல்றதையே நம்ம இரண்டா பார்க்கலாம். ஒன்று பூஸ்ட் கிளைடு வச்சிருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படிங்கிறது தான் பூஸ்ட் கிளைடு. இந்த பூஸ்ட் கிளைடு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடும். இதை தான் போன வருடம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஹைப்பர்சோனிக் பூஸ்ட் கிளைடு வெஹிக்கிள் அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை தமிழ் பொக்கிஷம் சார்பாகவே நம்ம வெளியில் விட்டுருந்தோம். அப்போ இந்த பூஸ்ட் கிளைடு அப்படிங்கிறது ஒரு ராக்கெட் என்ஜினை வச்சு ஒரு மிசைலை மேலே கொண்டு போயிடுவாங்க.
அப்படி மேலே கொண்டு போன இந்த மிசைலை மறுபடி டார்கெட்டை நோக்கி ஹைப்பர்சோனிக் ஸ்பீடில் செலுத்துவதற்காக மேனுவரிங் பண்ணுறதுக்காக அதில் இன்னொரு பூஸ்டிங் கிளைட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது செகண்ட் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூஸ்டிங் கிளைடை வச்சு மறுபடியும் இந்த மிசைலினுடைய வார்ஹெட்டை கரெக்டான திசைக்கு கொண்டு போகிறதுக்கு எகைன் என்ன செய்வாங்க, இதே மேக் 5 ஸ்பீடை விட அதிகமான ஸ்பீடில் அந்த மிசைலை சரியான டார்கெட்டை நோக்கி கொண்டு செல்வதற்காக இந்த கிளைடு இல்லாட்டி இந்த பூஸ்டிங் கிளைடு அப்படிங்கிறது பயன்படும். இதை தான் கிளைடு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி பூஸ்டிங் கிளைடு இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு வகையாக இருந்தாலும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த வகை சார்ந்தது கிடையாது. அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட் கிளைடு அப்படிங்கிறது தேவையில்லை. இந்த ஒரு மிசைல்ஸினுடைய என்ஜின் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த என்ஜினே ஒரு பிரத்யேகமான என்ஜின் வடிவமைப்பு. இந்த என்ஜின் எப்படி சொல்லுவாங்கன்னா ஏர் பிரீத்திங் என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரம்ஜெட் அப்படிங்கிற என்ஜினை பற்றிலாம் நம்ம படிச்சிருப்போம். அதில் ஏர் பிரீத்திங் ஸ்க்ரம்ஜெட் அப்படிங்கிற என்ஜின் தான் இந்த மாதிரியான ஹைப்பர்சோனிக் மேனுவரிங் மிசைல் அப்படிங்கிறதுனுடைய என்ஜின். ஸோ ஏர் பிரீத்திங் ஸ்க்ரம்ஜெட் என்ஜின் அப்படின்னு சொல்லும்போது அந்த என்ஜின் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்படிப்பட்ட ஹைப்பர்சோனிக் மிசைலை இந்தியா இப்போது சோதனை செய்திருக்கிறார்கள் ஒடிசாவில். ஏபிஜே ஐயா அவர்களுடைய அந்த பெயரில் இருக்கக்கூடிய அந்த சோதனை சாவடியில் வச்சு தான் நம்ம இதை என்ன செஞ்சு பார்த்துருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அது இல்லாமல் கரெக்டாக நீங்கள் டிஆர்டிஓனுடைய மெசேஜ் எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லாட்டி நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களுடைய மெசேஜ் எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. எக்ஸாக்டாக நம்ம எந்தெந்த இடத்துல டேட்டாவை மேனுவர் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தோமோ அந்த இடத்துலலாம் அந்த மிசைல் அப்படிங்கிறது கரெக்டாக அதனுடைய மேனுவரிங்கை செய்திருந்தது அப்படிங்கிறது அந்த மெசேஜ். ஸோ ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலை உருவாக்குறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 1950களிலிருந்தே பலிஸ்டிக்ஸ் மிசைலை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பலிஸ்டிக்ஸ் மிசைலில் 1-2 இல்லாட்டி நிறைய மிசைல்ஸ் அப்படிங்கிறது ஹைப்பர்சோனிக் ஸ்பீடில் தான் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்ச விஷயம்தான். பட் கண்டிப்பாக இந்த மேனுவரிங் அப்படிங்கிறதுல சூட்சமம் நிறைந்த மிசைல்ஸை கண்டுபிடிப்பது தான் எல்லோருக்கும் சவாலாக இருந்துச்சு. சரிப்பா, இப்படி ஒரு ஹைப்பர்சோனிக் மேனுவரிங் மிசைல் அப்படிங்கிறத ஒரு நாடு உருவாக்குறத இன்னொரு நாடு விரும்பாது. அப்போ இதை அழிக்கக்கூடிய டெக்னாலஜி அவங்க வச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த இடத்துல தான் இப்போ இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் இந்த மாதிரி ஹைப்பர்சோனிக் மேனுவரிங் மிசைல்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதோ அப்படி கண்டுபிடிச்ச மிசைலை அழிப்பதோ என்பது அசாத்தியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் குருவி உட்கார பணம்பழம் விழுந்த கதையாக இந்த மாதிரி ஹைப்பர்சோனிக் மேனுவரிங் மிசைல்ஸை அடித்து வீழ்த்திய கதைகள் எல்லாமே இங்கே இருக்கத்தான் செய்யுது. ரஷ்யாவினுடைய கின்சால் ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படிங்கிறத நாங்கள் வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு சொல்கிறத பல முறை யார் சொல்லியிருக்காங்க, உக்ரைன் சொல்லியிருக்காங்க. பட் கின்சால் அந்த ஹைப்பர்சோனிக் மிசைலினுடைய எஞ்சிய பாகங்களை காண்பீங்கள் அப்படின்னு சொன்னால் இதுவரையிலும் அவங்க காண்பித்த பாடு கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதுலேருந்து எப்படி இந்த ஹைப்பர்சோனிக் மேனுவரிங் மிசைல்ஸ் தப்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இல்லாட்டி உலகத்தில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே பாலிஸ்டிக்ஸ் மிசைல் அதனுடைய ஹீட் இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு இது எங்கே போய் விழும் அப்படிங்கிறது எல்லாமே துல்லியமாக இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் அதனுடைய ரேடார் டேட்டா வச்சு சொல்லிடும். அப்படி ரேடார் டீட்டெயில்ஸ் கிடைத்த உடனே அந்த மிசைல்ஸை அழிப்பதற்கான அதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இல்லாட்டி அந்த ரூட்டை தடுக்கக்கூடிய இன்னொரு மிசைலை அதனுடைய ஆப்போசிட் ரூட்டில் அனுப்பிடுவாங்க. அப்படி அனுப்புறதுனால தான் ஒரு மிசைல் வந்து பூமியில் வந்து விழுறதுக்கு முன்னாடி அதனுடைய மிட் கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பூஸ்டிங் கோர்ஸ் சொன்னேன், மிட் கோர்ஸ், அந்த மிட் கோர்ஸில் வச்சே இந்த மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன செஞ்சிடும், அந்த மிசைலை அழிச்சிடும். அப்படி அழிக்கும்போது அதனுடைய டெப்ரி மட்டும்தான் கீழே விழும். ஆனால் இந்த இடத்துல இப்படி ஒரு ஹைப்பர்சோனிக் மேனுவரிங் மிசைல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்ல, இதனுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே எது ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படிங்கிற லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும். ஆனால் மிட் கோர்ஸில் அது எந்த டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறத இந்த ரேடார் கவனிக்கிறதுக்கு முன்னாடியே மேக் 5 விட ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைல் மேக் 9 ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்தத்தின் வேகத்தை விட 9 மடங்கு அதீத வேகத்துடன் பாயக்கூடிய ஒரு மிசைல். அப்போ இந்த மாதிரி வேகத்தில் பாயக்கூடிய ஒரு மிசைலை ரேடார் வழியாக கிடைத்திருக்கக்கூடிய டேட்டா வச்சு லொக்கேட் பண்ணி இங்கேருந்து ஒரு மிசைலை அனுப்புறதுக்கு முன்னாடியே இந்த மிசைல் என்ன செஞ்சிடும், இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைல் எதிரி நாட்டினுடைய டார்கெட்டை அழிச்சிருக்கும். அதன் பிறகு தான் இங்கேருந்து அவங்க மிசைலை ஏவுறதுக்கான யோசனைக்கே வந்திருப்பாங்க. இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் ஹைப்பர்சோனிக் மேனுவரிங் மிசைல்ஸ் அப்படிங்கிறது. இதுதான் உலகத்தில் மாற்றி அமைக்கக்கூடிய, இப்போ இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை நிறைந்த ஒரு மிசைலாக பார்க்கப்படுது. அப்போ இதே மாதிரி ஹைப்பர்சோனிக் மேனுவரிங் மிசைல்ஸ் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாடும் உருவாக்கிட்டு இருக்காங்களே, அப்போ இதை தடுப்பதற்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் உருவாக்குவாங்க தானே அப்படின்னு கேட்டால் எஸ்,
உருவாக்குவாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் இது முடியாது அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லோரும் சொல்லக்கூடிய வாதம். இந்த ஹைப்பர்சோனிக் மேனுவரிங் மிசைல்ஸ் அப்படிங்கிறத மூணா சொல்லுவாங்க. இம்பாசிபிள் டு ப்ரிடிக்ட், அது எங்கே போய் விழும் அப்படிங்கிறத யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் பாலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படி கிடையாது. அதனுடைய பாரபோலிக் அப்படிங்கிற அந்த ஒரு அரைவட்டப்படி ஒரு ஆர்ச் வடிவம்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வடிவத்தை வச்சு அதனுடைய டைரக்ஷன் எங்கெங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வச்சு அதனுடைய ஸ்பீடை வைத்தும் இது இந்த லொக்கேஷனில் தான் போய் விழும் அப்படிங்கிறத நம்முடைய விஞ்ஞானிகளால் சொல்ல முடியும். பட் ஹைப்பர்சோனிக் மேனுவரிங் மிசைல்ஸை ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இம்பாசிபிள் அப்படிங்கிறது இப்போது இருக்கக்கூடிய நிலைமை. அடுத்ததா லோ லெவல் ஃப்ளைட் அப்படிங்கிறது தான். இந்த ஹாக் கிளைடிங் வெஹிக்கிள் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த ஹாக் கிளைடிங் வெஹிக்கிள் அப்படிங்கிறது ட்ரீ லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. மரம் செடி கொடிலாம் இருக்கும்ல, அதை விட கொஞ்சம் உயரத்தில் தான் பறந்து டப்புனி போய் விழும். ஸோ இந்த அளவுக்கு லோ லெவல் ஃப்ளைட்டாக இருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை ரேடாரில் கண்டுபிடிக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே கிடையாது. அடுத்ததா தெர்மல் க்ளோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தெர்மல் க்ளோக் அப்படின்னா எந்த ஒரு மிசைலாக இருந்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு தெர்மல் சிக்னேச்சர்னு ஒன்று இருக்கும். இந்த தெர்மல் சிக்னேச்சரை வச்சும் ரேடாரில் இப்படி ஒரு பொருள் வருகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அந்த பொருளுக்கு எதிராக ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை ஏவி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த மாதிரியான ஹைப்பர்சோனிக் மேனுவரிங் மிசைல்ஸை அட்டாக் பண்ணுற அளவுக்கு ஹீட் சீக்கிங் மிசைல் அப்படிங்கிறது இன்றளவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஸோ ஒரு ஹீட் சீக்கிங் மிசைல் இருந்தால் தான் அந்த ஹீட்டை ஃபாலோ பண்ணி திரும்ப போய் இது அடிக்க போகும். ஒரு ஹீட் இருக்கும், அந்த ஹீட்டை மட்டுமே வச்சு ஃபாலோ பண்ணி போகிறது தான் ஹீட் சீக்கிங் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஹைப்பர்சோனிக் மேனுவரிங் மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஹீட் சீக்கிங் மிசைலை விட ஸ்பீடாக இருக்கிறதுனால ஒரு ஹீட் சீக்கிங் மிசைலால் போய் அந்த மிசைலை தாக்கி அழிப்பது அப்படிங்கிறது இயலாத விஷயமாக கருதப்படுகிறது. இந்தியாவினுடைய இந்த கண்டுபிடிப்பு கண்டிப்பாக சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். அது நிச்சயமாக உலக வல்லரசு நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் இடம்பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தி இருக்கிறது. பல நாடுகள் கூட நாங்களும் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் அந்த ஒரு டெக்னாலஜியில் முன்னிலைமையில் தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்தியா சாதித்து காண்பித்திருக்கிறார்கள். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட அவன்கார்ட் அப்படிங்கிற ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள் இருக்கு. அதனுடைய மேக்ஸ் ஸ்பீட் என்ன தெரியுமா? 27 அப்படின்னு சொல்றாங்க. சப்தத்தின் வேகத்தை விட 27 மடங்கு ஸ்பீடில் போகக்கூடியது தான் அவன்கார்ட் அப்படிங்கிறது. அடுத்ததாக கின்சால் அப்படிங்கிறது மேக் 10 ஸ்பீடில் போகக்கூடியது. அடுத்ததாக இருக்கக்கூடியது சிர்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிப் லான்ச்டு க்ரூயிஸ் மிசைல் மேக் 9 ஸ்பீடில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீனாவை பொறுத்த வரைக்கும் ZF அப்படிங்கிற கிளைடு வெஹிக்கிள் மேக் 10 ஸ்பீடு. YJ-21 ஷிப் லான்ச்டு ஹைப்பர்சோனிக் மிசைல். ஸ்டாரி ஸ்கை 2 ஸ்க்ரம்ஜெட் பவர்டு ப்ரோட்டோடைப். ஜஸ்ட் அது ஒரு ப்ரோட்டோடைப் மட்டும்தான், இன்னும் அதை டெவலப்மெண்ட் பண்ணலை. அடுத்ததா யுனைடெட் ஸ்டேட்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா AGM-18-3A ARW அப்படிங்கிற ஏர் லான்ச்டு மிசைல் அப்படிங்கிறது அட்வான்ஸ் டெஸ்டிங்கில் தான் இருக்கே தவிர அதுவும் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. CHGB ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள் பிளாட்ஃபார்ம் தயார்படுத்திட்டு தான் இருக்காங்க, அதுவும் இன்னும் ஃபுல்லாக எக்யூப் ஆகலை. அடுத்ததா HAWC அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்க்ரம்ஜெட் பவர்டு க்ரூயிஸ் மிசைலாக இருக்கட்டும், LRHW அப்படின்னு சொல்லக்கூடிய லேண்ட் பேஸ்டு ஹைப்பர்சோனிக் வெப்பனாக இருக்கட்டும், இது உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. பட் இதனுடைய மாடர்னைசேஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரம்மோஸ் 2 ஏவுகணை ஒரு ஹைப்பர்சோனிக் க்ரூயிஸ் மிசைல் தான், மேக் 7 ஸ்பீடு தான். பட் இது இந்தியாவினுடைய தயாரிப்பு மட்டும் கிடையாது, நம்ம ரஷ்யா கூட இணைந்து செய்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இருப்பதா HSTDV ஸ்க்ரம்ஜெட் பவர்டு கிளைட் வெஹிக்கிள் நம்ம சொல்லுவோம்ல, இதை தான் போன 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் பண்ணியிருந்தோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் VMAX கிளைட் வெஹிக்கிள் அப்படிங்கிறதும் AS-N4G ஏர் லான்ச்டு ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படிங்கிறதும் டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கு. ஜஸ்ட் அது டெஸ்டிங் ஃபேஸில் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா நார்த் கொரியா அவங்களுடைய ஹாசாங் 8 அப்படிங்கிற ஹைப்பர்சோனிக் மிசைல். ஜப்பானுடைய HCM HVGP அப்படிங்கிற மிசைல்ஸ். இன்னும் சில நாடுகள், பட் இவங்க எல்லாமே இது ஒரு டெஸ்டிங் ஃபேஸில் தான் இருந்துட்டு இருக்கு, டெவலப்மெண்ட் ஃபேஸில் தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மை. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் DRDO சாதித்திருக்கிறது. ஒவ்வொரு இந்தியனுக்கும் இது பெருமை தான். யாராக இருந்துட்டு போங்க, இந்தியாவை நேசிங்க, இந்தியாவை தூற்றுங்கள், போற்றுங்கள், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பட் இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் நமக்கும் தேவை. ஏன்னா நாளடைவில் இது மல்டி வார்ஹெட் டைப் தான். ஒரு நியூக்ளியர் வார் வருது அப்படின்னா இந்த மாதிரியான மிசைல் இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்னொரு நாட்டுக்கு பயம் காண்பிக்க முடியும். அந்த நாடு நம்மளை அடிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. அவங்க கிட்ட ஆல்ரெடி ஹைப்பர்சோனிக் மேனுவரிங் மிசைல்ஸ் இருக்கு, அது மல்டிபிள் டார்கெட் அச்சீவ் பண்ணும், அதே மாதிரி இதனுடைய ஸ்பீடு இவ்வளோதான் இப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளை அடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அப்படி ஒரு யோசனை உருவாக்குவதற்கும் ப்ளஸ் நம்முடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் DRDO செய்திருக்கக்கூடிய இந்த சோதனை மிகப்பெரிய அளவில் வலு சேர்க்கும் என்று சொன்னால் மிகையல்ல. ஒரு இந்தியனாக இதை நினைத்து நான் பெருமை கொள்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி இருந்துச்சு? இதை விட இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.